students, welcome to Samachir Study YouTube channel. In this video, book back long answer questions will be discussed from Standard 12 Physics, Unit 1 Electrostatics. First two long questions ka answer pakala students. First question, discuss the basic properties of electric charges. Electric charges oda basic properties explain panna pora students. First adoda introduction eludikalam. Electric charges intrinsic and fundamental property of particles. So intrinsic அப்படினு சொன்னா existing itself அதுலயே இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை தான் intrinsic ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அது எக்ஸ்டர்னலா வெளியில இருந்து வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ரொம்பவே அடிப்படையான ஒரு ப்ராப்பர்ட்டி. எந்த ஒரு பார்ட்டிக்கிளை இந்த வேர்ல்டுல எடுத்தாலும் அதுல எலக்ட்ரிக் சார்ஜ்ங்கிறது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகக்கூடிய அதே மாதிரி ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும். அடுத்து பார்த்தீங்கன்னா லைக் சார்ஜஸ் ரிப்பல் அண்ட் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். சேம் சார்ஜஸ் வந்து ஒன்று ரிப்பல் வெளித்தள்ளும், அதே மாதிரி அன்லைக் சார்ஜஸ் வந்து ஒன்று அட்ராக்ட் பண்ணும். அப்போ என்ன டைப் ஆஃப் சார்ஜஸ் எல்லாம் அவைலபிள்? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு எதனால இந்த சார்ஜ் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த மேட்டரில் எல்லாமே ஆட்டத்தால் ஆனது. ஸோ ஆட்டம் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட்னு சொல்லுவோம். அந்த ஆட்டத்தில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அப்போ ஆட்டத்தோட எலக்ட்ரிக் சார்ஜ் எப்படி இருக்கும்? நியூட்ரலாக இருக்கும். ஆட்டம் வந்து எப்போவுமே நியூட்ரல் தான். ப்ரோட்டான்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரான்ஸுங்கிறது நியூட்ரல்ம்போம். எப்போ வந்து இந்த எலக்ட்ரான்ஸ் அதுலேருந்து டிஃபிஷியன்ட் ஆகுதோ, எலக்ட்ரான்ஸ் வெளியே போகுதோ, அப்போ அந்த ஆட்டத்தில் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் ஆகும். அந்த எலக்ட்ரான் குறைவாக இருக்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம். அதே மாதிரி எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கக்கூடிய நியூட்ரல் ஆட்டம் கூட எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆச்சுன்னா அங்கே வந்து எக்ஸஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். So electric charge has three basic properties: conservation, quantization, additivity. So இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா எலக்ட்ரிக் சார்ஜ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த த்ரீ ப்ராப்பர்ட்டிஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா சார்ஜ் கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. எலக்ட்ரிக் சார்ஜை நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணவும் முடியாது, அதே மாதிரி அதை அழிக்கவும் முடியாது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. அதனால எந்த ஒரு ஃபிசிக்கல் ப்ராசஸ் நடந்தாலும் அங்கே வந்து நெட் சேஞ்ச் இன் சார்ஜ், டோட்டல் சேஞ்ச் இன் சார்ஜ் வந்து எப்போவுமே ஜீரோவாக தான் இருக்கும். ஸோ ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு எலக்ட்ரிக் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இப்போ கிளாஸ் ராட் அண்ட் ரப்பர் ரெண்டுமே ஒன்னோடு ஒன்று ஃப்ரிக்ஷன், அதாவது உரசும் போது அங்கே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் நடக்குமே தவிர புதுசாக எந்த சார்ஜுமே கிரியேட் ஆகாது. அதைத்தான் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி quantization of charges. இது சிம்பிளா சொல்லிடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். Q equal to N into E. அதாவது charge on any object is equal to integral multiple of fundamental unit of charge E. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எலக்ட்ரான்ஸ் எய்தர் ரிமூவ் ஆச்சுன்றோம்னா அதை நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம், எலக்ட்ரான்ஸ் எக்ஸஸ் ஆகும்போது அதை பாசிட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளேஸ்லையுமே எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஹோல் நம்பராக தான் இருக்குமே தவிர, அதாவது 1 எலக்ட்ரான் இல்லை 2 எலக்ட்ரான் 3 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குமே தவிர 1.5 2.5ங்கிற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாசிபிளே கிடையாது. அதனால தான் சார்ஜ் எப்போவுமே எப்படி இருக்கும்? ப்ளஸ் இ ப்ளஸ் 2e பாசிட்டிவ் சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மைனஸ் இ மைனஸ் 2e மைனஸ் 3e நெகட்டிவ் சார்ஜை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதைத்தான் குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். Q equal to N into E. So N is any integer. This is called quantization. ரொம்பவே சிம்பிள் லாஜிக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து எலக்ட்ரானோட சார்ஜை நெகட்டிவ் சைனில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இதில் 1.6 into 10⁻⁻19 கூலுங்கிறது தான் ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் சார்ஜ், அந்த ஈயோட வேல்யூ. சரியா? ஸோ எலக்ட்ரானை மைனஸ் ஈன்னு சொல்லுவோம், ஒரு புரோட்டானை பாசிட்டிவ் சார்ஜுங்கிறதுனால ப்ளஸ் ஈன்னு சொல்லுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடிட்டிவிட்டி ஆஃப் சார்ஜஸ். ஸோ அடிட்டிவிட்டி அப்படிங்கிறத டெக்ஸ்ட் புக்கில் செப்பரேட்டாக கொடுக்கல, பட் இது ஒரு பேசிக்கான ப்ராப்பர்ட்டி தான். டோட்டல் சார்ஜ் ஆஃப் எ சிஸ்டம் இஸ்
algebraic sum of all individual charges. So charges வந்து positive charges, இப்போ plus 3q plus 2q minus q, ஒரு negative charge minus q இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இருக்குன்னா அதில் டோட்டல் சார்ஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த எல்லா சார்ஜஸையுமே வித் சைனோட ஆட் பண்ணால் போதும். ஸோ plus 3q plus 2q minus q, உங்களுக்கு ஆர்டினரி பேசிக் அல்ஜிப்ரா படி 3q plus 2q is 5q minus q will become 4q. So total charge is 4q. இதைத்தான் additivity ன்னு சொல்லுவோம் students. So first question க்கு just 2 lines about basic properties, அதோட important ஆன conservation, quantization and additivity இது explain பண்ணீங்கன்னா போதும் students. Second question, explain in detail coulombs law and its various aspects. So coulombs law ரொம்பவே இம்பார்ட்டண்டான law electrostaticsல. இது தெரிஞ்சாதான் நீங்க ஃபர்தரா இந்த electrostatics சாப்டரை படிக்க முடியும். So coulombs lawல என்ன சொல்றோம்னா force between two charges. So ரெண்டு charges கன்சிடர் பண்றோம். நம்ம இங்க வந்து ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் எடுத்துக்கிறோம், plus q plus q2, q1 q2 ரெண்டு சார்ஜஸ். ஸோ இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். டூ பாசிட்டிவ் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ண, அட்ராக்ஷனுங்கிறது இந்த சார்ஜிலேருந்து இங்கேயும் ஒன்று ஒன்று அட்ராக்ட் பண்ணுறது. பட் இங்கே என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். இதுவும் ரிப்பல் ஆகும், இந்த சார்ஜ்லேருந்து இது வந்து வெளியே போகிறதுக்கு போகும். அதே மாதிரி இதுலேருந்து இந்த சார்ஜும் உனக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். அதை தான் ரிப்பல்ஷன்னு சொல்லுவோம். இப்போது இந்த ரெண்டு சார்ஜஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ்ங்கிறது நமக்கு தெரியும். அந்த ஃபோர்ஸோட வேல்யூவை கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் நமக்கு இந்த கூலம்ஸ் லா யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜஸ்க்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸை ஆர் அப்படிங்கிற வேல்யூவில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் ஆர். இப்போ இதில் ஃபோர்ஸ் என்ன டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் நமக்கு தெரியும், ஒன்று ரிப்பல் ஆகும். ஸோ இப்போ இந்த சார்ஜ் ஃபோர்ஸ் ஆன் த பாயிண்ட் சார்ஜ் Q2 எக்ஸர்டட்னா அப்ளை பண்ணுறது, அப்ளைடு பை அனதர் பாயிண்ட் சார்ஜ் Q1. இந்த Q2ல Q1 வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அது எப்படி இருக்கும், ரிப்பல்ஷனாக இருக்கும். ஸோ ரிப்பல்ஷனுங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ஜ் என்ன டைரெக்ஷனில் போகும், ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும். Q1 பார்த்து வராது. ஸோ டைரெக்ஷன் நமக்கு தெரியும். ஸோ அதோட மேக்னிடியூடை சொல்கிறது தான் கூலும்ஸ் லா. நல்லா பாருங்க, F21. ஸோ F21ங்கிறது எந்த மாதிரி சொல்லுவோம்னா ஃபோர்ஸ் ஆன் டூ டியூ டு 1. ரீட் பண்ணுறது என்னது, ஃபோர்ஸ் ஆன் டூ டியூ டு 1. அதாவது இந்த 2ங்கிற சார்ஜ் மேலே 1 அப்படிங்கிற சார்ஜ் வந்து என்ன ஃபோர்ஸ் கொடுக்குங்கிறத தான் நம்ம எழுதுகிறோம், F21. ஸோ F21 ஈக்குவல் டு K. Kங்கிறது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், into Q1 into Q2. So multiplication of two charges divided by square of the distance between them. இந்த R12 அப்படிங்கிறது வெக்டர். என்ன வெக்டர் இது, இந்த வெக்டர் வந்து யூனிட் வெக்டர் டைரக்டட் ஃப்ரம் சார்ஜ் 1 to 2. அந்த நம்ம ஃபோர்ஸுங்கிறது எப்போவுமே ஒரு வெக்டர், வெக்டருங்கிறது வித் டைரக்ஷன் சொல்கிறது தான் வெக்டர். ஸோ அந்த டைரக்ஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆல்ரெடி தெரியும், இது ரிப்பல்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது. ஸோ அதைத்தான் R12 அப்படிங்கிற சிம்பலில் இந்த வெக்டரில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் கூலும்ஸ் லா ஸ்டூடெண்ட்ஸ். So important aspects of Coulomb's law. Electrostatic force is proportional to product of magnitude of 2 point charges, inversely proportional to the square of the distance between the two charges. This is the first. F is directly proportional to Q1 into Q2 multiply பண்ணிட்டு divided by square of distance between the 2 point charges. This is the first aspect. செகண்ட், நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி ஆகுது, F21 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 applied by charge Q1 lies along the line joining the two charges. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் அதே லைனில் தான் இந்த ஃபோர்ஸ் இருக்குது, வேறு எந்த டைரக்ஷன்லேயும் அந்த ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகலை. அதை தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. அந்த யூனிட் வெக்டர் எப்படி இருக்கும், Q1 to Q2 பாயிண்ட் ஆகும். அடுத்தது
அந்த கான்ஸ்டன்ட் கேங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ எப்படி இருக்கும்னா 1 divided by 4 pi epsilon naught and அதோட வேல்யூ டோட்டலா 9 into 10 power 9. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எப்சிலான் நாட் அப்படிங்கிற சிம்பிள் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. இது வந்து நீங்கள் இனி வரக்கூடிய சாப்டர்லாம் ரொம்ப படிப்பீங்க. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம படிப்போம். ஒரு ரீஜன், அந்த சார்ஜை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனை எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி அஃபெக்ட் ஆகும் மீடியத்தை பொறுத்து, ஒவ்வொரு மீடியத்துக்கும் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகுது. அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் பெர்மிட்டிவிட்டி. சரியா? ஸோ அப்போசிஷன் ஆஃபர்டு எகெயின்ஸ்ட் த ஃபார்மேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிற டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு மீடியத்துக்கும் இந்த பெர்மிட்டிவிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கிறது ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைன்னா வேக்யூம். ஸோ அதுக்கு வந்து பெர்மிட்டிவிட்டியோட வேல்யூ வந்து எப்சிலான் நாட்னு சொல்லுவோம். that is 8.85 into 10 power minus 12. ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாமே நம்ம வந்து எஃப் ஈக்குவல் டு எஃப் வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? நியூட்டன்ல. அதே மாதிரி Q1 Q2ங்கிறது கூலும் சி ஸ்கொயர்ல ரெப்ரசன்ட் பண்றோம். தென் டிஸ்டன்ஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? மீட்டர் ஸ்கொயர். அதனால தான் இந்த கேங்கிற கான்ஸ்டன்டோக்கு யூனிட் என்ன வரும்? கே ஈக்குவல் டு நியூட்டன் மீட்டர் பவர் 2 அண்ட் சி பவர் -2ல நமக்கு கேயோட யூனிட் கிடைக்குது ஸ்டூடெண்ட்ஸ். Next, the magnitude of electrostatic force between two charges of each 1 coulomb. இப்போ assume பண்ணுங்க Q1 Q2 1ன்னு assume பண்ணீங்கன்னா அதோட டிஸ்டன்ஸும் 1 இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. such a huge value 9 into 10 power 9 நியூட்டன்ங்கிறது ரொம்பவே பெரிய வேல்யூ. உண்மையிலேயே உங்களுக்கு 1 கூலும் ஆஃப் சார்ஜுங்கிறது such பிக் நம்பர். நார்மலாக எப்போவுமே சார்ஜஸ் வந்து மைக்ரோ கூலூம்ஸ் இல்லைன்னா நானோ கூலூம்ஸ், அதாவது 10 பவர் -6 கூலூம்ஸ், 10 பவர் -9 கூலூம்ஸ், இதுதான் ப்ராக்டிக்கல் யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜஸ். ஃபர்தராக நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது படிப்பீங்க. இதில் 1 கூலும் ஆஃப் சார்ஜுங்கிறது ரொம்பவே பெரிய வேல்யூ. அதனால அப்படி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஃபோர்ஸ் ஹை வேல்யூவாக இருக்கும். அடுத்தது கூலும்ஸ் லா இன் வேக்யூம். ஆல்ரெடி நான் சொன்னேன் எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த ஸ்பேஸ் மீடியம். இப்போ நம்ம வேக்யூத்தை கன்சிடர் பண்ணோம்னா எப்சிலான் நாட் இஸ் எனஃப். பட் இஃப் யூ ஆர் கன்சிடரிங் எ மீடியம், வேக்யூம் இல்லாமல் வேற ஒரு மீடியத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிளாஸுங்கிறது ஒரு மீடியம். ஸோ அந்த ஒரு மீடியத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா எப்சிலான் நாட் இஸ் நாட் ஈக்குவல் டு த ஒரிஜினல் பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டி ஆஃப் த கிவன் மீடியம் இஸ் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். அதாவது எந்த ஒரு மீடியத்திலையுமே அதோட பெர்மிட்டிவிட்டி எப்படி இருக்கும்? மல்டிப்ளிகேஷன் ஆஃப் permittivity at free space, epsilon நாட்டுங்கிறது permittivity at free space and relative permittivity. இதில் பார்த்தீங்கன்னா relative permittivity வந்து vacuum அல்லது ஏருக்கு 1, வேற எல்லா மீடியத்துக்குமே இந்த ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் 1. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? டினாமினேட்டர் வில் பி லெஸ். எப்சிலான்கிற வேல்யூ உங்களுக்கு ஹை ஆகும்போது எப்சிலான் வேல்யூ இஸ் ஹை, அப்போ டினாமினேட்டர் வேல்யூ லெஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு அது வந்து ஃபோர்ஸும் லெஸ் ஆகும். சரியா? அதனால தான் எந்த ஒரு மீடியத்தை எடுத்தாலும் அதில் ஃபோர்ஸ் பெட்வீன் 2 சார்ஜஸ் இன் மீடியம் அதர் தேன் வேக்யூம் இஸ் ஆல்வேஸ் லெஸ். எதனால? டினாமினேட்டரில் உள்ள வேல்யூ ஹை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸோட வேல்யூ லெஸ் ஆகும். இது இம்பார்ட்டண்ட்டான MCQ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், important difference between Coulomb's law and Newton's law of gravitation. grade 11 grade 10ல நீங்க நியூட்டன்ஸ் லா படிச்சிருப்பீங்க, laws of motion. அதுல இம்பார்ட்டண்டா gravitational force படிச்சிருப்பீங்க. ஸோ அதுல gravitational force நீங்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னாலும் m1 into m2 divided by r ஸ்கொயருங்கிற டேர்ம் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து பார்க்கும்போது நியூட்டன்ஸ் லாவும் கூலும்ஸ் லாவும் ஈக்குவலாக சேமாக இருந்தது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடையில கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா
நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன்ல கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் நம்ம ஒரு வேல்யூ சொல்லுவோம். அந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻⁻11ல இருக்கும். ஆனால் இங்கே கூலும்ஸ் லாவில் கே வேல்யூ எவ்வளோ இருக்கும்? 9 × 10⁻+9. ஸோ கே இஸ் மச் கிரேட்டர் தேன் ஜி. இதனால தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் இன் மேக்னிடியூட் தேன் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் அதில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் எப்போவுமே கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட ரொம்ப ஹையாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட், gravitational force between two masses is independent of medium. எந்த ஒரு மீடியமா இருந்தாலும் அதில் அந்த மீடியத்தை பற்றி நீங்கள் கால்குலேட் பண்ணவே வேண்டாம். சரியா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு அது வாட்டரில் இருந்தாலும் சரி, ஏரில் இருந்தாலும் சரி, சேம் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இன்டு எப்சிலான் ஆர். ஸோ டிபெண்டிங் ஆன் மீடியம் உங்களுக்கு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும். இது இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் force on charge q exerted by point charge q2 is given by, அதாவது இது வந்து நியூட்டன்ஸோட தேர்ட் லாவை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நியூட்டன்ஸ் தேர்ட் லா என்னது? எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் F21. அதே மாதிரி நீங்கள் F12 Q2 வந்து Q1 மேலே நீங்கள் ஃபோர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது this is Q1, this is Q2. So let us consider the equation for force from Q2 to Q1. So அதை நம்ம எப்படி represent பண்ணுவோம்? Force on charge 1 due to 2, F12 represent பண்ணுவோம். So F12 எப்படி இருக்கும்? 2 to 1. சரியா? அதில் யூனிட் வெக்டர் என்ன டைரக்ஷனில் இருக்கும்? R21 இந்த டைரக்ஷனில் இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வெக்டர்ஸ் படி R21 ஈக்குவல் டு -R2. நம்ம ஆல்ரெடி பார்த்த R12ங்கிறது ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியா? இது வந்து R21, sorry, this is R12, this is R21. So R12 R21 opposite directionல இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் F12 ஈக்குவல் டு -F21 கிடைக்கும். அதனால எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஒபேஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, expression for coulomb force is true only for point charges. நம்ம இந்த coulombsல எதை வச்சு derive பண்றோம்? point charges Q1, Q2ங்கிற charges வச்சு define பண்றோம். இப்போ இதுல இம்பார்ட்டண்டா இந்த ரெண்டு சார்ஜோட ஆப்ஜெக்ட் சைஸும் வெரி மச் ஸ்மாலர் தேன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். இப்போ இந்த சார்ஜோட சைஸ் Q1, Q2 இந்த ரெண்டோட சைஸுமே அதோட டயமீட்டர் ரேடியஸை வச்சு நம்ம சொல்லலாம். அதை விட இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வில் பி வெரி ஹை. அதனால தான் Coulomb's force is true only for point charges, and we can apply Coulomb's law for two charged objects whose sizes are very much smaller than the distance between them சொல்லுவோம். இதுதான் different aspects of Coulomb's law students. Once again Coulomb's law சொல்லும்போது இந்த பேசிக்கான லாவை நம்ம சொல்லிக்கிட்டு K into Q1 into Q2 divided by R square R12 equal to F21 இந்த லாவை, இந்த பேசிக் லாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸையும் எழுதணும் ஸ்டூடெண்ட்ஸ். Okay students, hope you understand all these concepts. If you like this video, please subscribe and share it to your friends. Thank you so much for